அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, அமர இயன்றவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், நிற்பவர்கள் நின்று கொள்ளலாம். கடவுளின் ஆலயம் எப்படி வேண்டுமானாலும் நாம் இருக்கலாம். நான் தான் தஞ்சாவூர்லேருந்து மலையை கொண்டுட்டு வந்து நினைக்கிறேன். அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு கொடையை பிடித்து தான் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சிப்பட்டியில் சேர்க்க சொல்லி அந்த முழக்க போராட்டம், கொடை பிடிச்சி தான் போராட்டம் பண்ணோம். அதை முடித்து இங்கே வந்தோம். மழை துரத்தி கொண்டே வந்திருக்கிறது. மழை எப்போதுமே கடவுளது ஆசீர்வாதத்தின் அடையாளமாக பார்க்கிறவன். நமக்கு சில சிரமங்கள் இருந்தாலும் கூட மழையின்றி உலகில்லை என்பதால் அதை கடவுளது பெரும் ஆசியாக பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ஒரு திருப்பலி பாடல் ஒன்று இருக்கிறது. ஆண்டவரே, உமது அருள் எங்களுக்கு வேண்டும், சிறு துளிகளாக அல்ல பெரும் மழை துளிகளாக எங்களுக்கு வேண்டும் என்று. அப்படித்தான் பெரும் மழை துளிகளாக கடவுளது அருள் இப்போது பொழியப்படுவதாக உணர்கிறேன். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். மீண்டும் இது நமக்கு சிரமத்தை கொடுத்தாலும் மற்ற நாள்லாம் பெய்ய வேண்டியதானே என்று நாம் நினைத்தாலும் கூட கடவுளது அருள் எப்போதுமே நமக்கு தரப்படுகிறது என்பதன் மிகப்பெரிய அழகிய கண்ணுறு அடையாளம் இந்த மழை என்பதை நான் எப்போதுமே உணர்ந்திருக்கிறேன். ஆக ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில், அதிலும் சிறப்பாக ஆகஸ்ட் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நமது ஆரோக்கிய மலை தாயின் திருநாளை கொண்டாடக்கூடிய கடவுளது அன்பு பிள்ளைகளாக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நம்மில் பலர் பெற்றுக்கொண்ட அருள் வரங்களுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நம்மில் சிலர் புதிய தேவைகளுக்காக மன்றாட வந்திருக்கிறோம். எதுவானாலும் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு, நம்பிக்கையின் அடையாளம் நாம் வந்திருப்பது. பெற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்லுவதாக இருக்கட்டும், தேவைகளுக்காக மன்றாடுவதாக இருக்கட்டும், அது எதை குறிக்கிறது? நாம் எப்போதுமே கடவுளை சார்ந்தே வாழுகிறோம். அவராலேயே இந்த வாழ்க்கை, அவர் கொடுப்பது தான் ஆசீர்வாதங்கள். நம்முடையது என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அத்துணையும் அந்த கடவுள் கொடுத்த கொடை என்று உணர்கிற காரணத்தினாலேயே அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். புனித பேதுருவை போல ஆண்டவரே வேறு யாரிடம் போவோம் என்கிற மனநிலையோடு அந்த கடவுளை தேடி நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதுவே நமது ஆழமான இறை நம்பிக்கை. புனித பவுலடியார் சொன்னதாக திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாமே உம்மால் தானே, உமது அருளால் தானே, உமது கிருபையால் தானே, உமது அருள் பராமரிப்பில் தானே அத்துணையும் எங்களுக்கு சாத்தியமாகிறது என்று. ஆக அந்த ஒரு மனநிலையோடு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆழமான இறை நம்பிக்கை கொண்டவர்கள். அந்த இறை நம்பிக்கையில் தான் அந்த கடவுளை நாம் மிகுந்த விருப்பத்தோடு தேடி வந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த ஆரோக்கிய மாதாவின் திருத்தலத்தை நாம் தேடி வந்திருக்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடையாக அன்னை மரியாவை நாம் பார்க்கிறோம். இன்றைய தொடக்க ஜெபத்தில் திருப்பலியில் அப்படித்தான் திரு அவை மன்றாடியது. தம் அன்னையா புனித கன்னி மரியாவை ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது எங்களுக்கு அன்னையாக தந்தருளினார், மறவாமல் தமது அன்னையை நமக்கு தாயாக கொடுத்து போனார் என்று நம்முடைய புதிய திருத்தந்தை லியோ அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு இடத்தில் இப்படித்தான் பேசினார். கடவுள் எவ்வளவு தாராள மனம் கொண்டவர் எனில் தனது தாய் மரியாவையும் கூட தனக்கென வைத்து கொள்ளாது அவரை நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறார் என்று. நம் அனைவருக்கும் தாயாக அந்த அன்னை மரியாவை, அந்த ஆரோக்கிய தாயை நாம் கண்டு மகிழ்கிறோம். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வேளாங்கண்ணி திருநாளுக்கு முன்னால் நான் பொறுப்பெடுப்பதற்கு முன்பே திருத்தந்தையிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதத்தில் அப்படித்தான் ஆரோக்கிய தாயை, குறிப்பாக வேளாங்கண்ணியில் காட்சியளித்த ஆரோக்கிய தாயை திருத்தந்தை குறிப்பிட்டிருந்தார். கடவுளது தாய்மையின் அடையாளமாக அந்த வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாய் திகழ்கிறார். கடவுளது தாய்மையின் அடையாளம் அவர். எல்லா மக்களையும் எந்த வேறுபாடுமின்றி, எந்த சாதியோ எந்த சமயமோ எந்த பொருளாதார குழுவை சார்ந்தவர்களோ யாராக இருந்தாலும் எல்லா மக்களையும் கடவுளுடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்க்கக்கூடிய, கடவுளுடைய பிள்ளைகளாக அரவணைக்கக்கூடிய தாயாக ஆரோக்கிய தாய் இருக்கிறார் என்று அந்த கடிதத்தில் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆக அந்த ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளாகத்தான் கூடி வந்திருக்கிறோம். நாம் சாதி பார்த்து வரவில்லை,
எந்த சமயம் எந்த சாமி கும்பிடுகிறவர்கள் என்று வார்த்தை கூட வரவில்லை. பல சமயத்தவர் இங்கு வந்திருக்கிறோம் என்பது எனக்கு தெரியுமாக கடவுளை நமது எல்லாமாக கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அந்த ஆரோக்கியத்தாய் நம்மை அரவணைத்து காக்கிறார். அவரது அருளிலேயே நமது வாழ்வு அமைந்திருக்கு என்று உணர்ந்து அந்த தாய் வழியாக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லும் கடவுளுடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கடவுள் மீதான நம்பிக்கை என்பது ஒரு விதமான கொடுக்கல் வாங்கல் உறவு அல்ல. நான் கேட்டேன், கடவுள் கொடுத்தார், ஆகவே கடவுளை நம்புகிறேன். நான் கேட்டேன், கடவுள் கொடுக்கவில்லை, கடவுளை நான் மறந்து போனேன் என்கிற அந்த ஒரு முறை அல்ல. ஆகவே தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் ஆபிரகாம் ஆழமான இறை நம்பிக்கைக்கான ஒரு பெரும் சான்றாக நமக்கு காட்டப்பட்டார் என்று பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரம் முதல் 2 இறை வார்த்தைகள் கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்பது என்ன என்பதற்கான விளக்கமாக அமைந்திருக்கிறது என்று வாசிக்க கேட்டோம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எதை எதிர்நோக்கி இருக்கிறோமோ அது நிச்சயமாக கிடைக்கும் என்கிற அந்த உள்ளத்து உறுதி, அது கண்ணுக்கு புலப்படவில்லை என்றாலும் கூட ஐயமற்ற அந்த நம்பிக்கை நிலைதான் உண்மையான ஆழமான இறை நம்பிக்கை என்று சொல்லுகிற விவிலியம். அதற்கு உதாரணமாக நம்பிக்கையின் தந்தையாக அழைக்கப்படக்கூடிய ஆபிரகாமை நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். யார் இந்த ஆபிரகாம்? அவர் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதைத்தான் இந்த 2ஆம் வாசகம் தொடர்ந்து நமக்கு விளக்கியது. ஆபிரகாம் இன்று நாம் சொல்லக்கூடிய ஈரான், ஈராக் அந்த பகுதி அக்காலத்தில் மெசபத்தோமியா என்று அழைக்கப்பட்டது. யூஃப்ரட்டிஸ், டைக்ரிஸ் என்கிற பெரும் ஜீவ நதிகள் பாய்ந்து வளமாக இருந்த ஒரு பூமி. அந்த பூமியில் ஊர் என்று அழைக்கப்பட்ட ஒரு ஊரில் குடியிருந்த ஒரு குடியானவராக அந்த ஆபிரகாம் இருந்தார். சொந்த பந்தங்கள் இருந்தன, குடும்பங்கள் இருந்தன, உறவுகள் இருந்தன, நட்புகள் இருந்தன, ஊரார் இருந்தார்கள், ஏராளமான நிலம் இருந்தது, கால்நடை இருந்தது, சொந்த பூமி என்கிற அந்த ஒரு உணர்வு இருந்தது. அப்போதுதான் கடவுள் அவருக்கு அழைப்பு விடுக்கிறார். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நான் உனக்கு காட்டக்கூடிய அந்த புதிய பூமியை நோக்கி நீ புறப்பட்டு போ. அது எங்கு இருக்கிறது என்று கூட தெரியாது. கடவுள் அழைக்கிறார், கடவுள் போக சொல்லுகிறார். விவிலியம் சொல்லுகிறது, உடனே அந்த மனிதன் புறப்பட்டு போனார். எங்கு போகிறோம் என்று கூட தெரியாத நிலையிலும் கடவுள் அழைக்கிறார், கடவுள் பாதையை காட்டுவார். இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த வாழ்க்கை தானே, அந்த கடவுளை வழிநடத்தட்டும் என்று கடவுளிடம் விட்டுவிட்டு அவர் வாடி என்று நினைத்து கொண்டு அவர் காட்டிய பூமிக்கு அவர் புறப்பட்டு போகிறார். கடவுள் அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? உனது இனத்தை நான் பெருகச் செய்வேன். எவ்வளவு பெருகச் செய்வேன்? அந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடல் வெளியில் இருக்கக்கூடிய அந்த மணல் துகள்களைப் போல உன்னை நான் பெருக செய்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீயே ஆசியாக விளங்குவாய், பல இனங்களுக்கு நீ ஆசியாக விளங்குவாய் என்பது கடவுளது வாக்குறுதி. அவரும் புறப்பட்டு போகிறார். இன்று 2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் நூலாசிரியர் சொல்லுகிறார், அங்கு அவர் அகதியாக அந்நியனாகவே இருந்தார் என்று. எப்போது வரை இருந்தார்? தனது மகன் ஈசாக்கு பிறக்கிற வரை, தனது பேரன் யாக்கோபு பிறக்கிற வரை அந்த மண்ணில் அந்நியனாகவே அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். தொடக்க நூல் 23ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. 4, 5 இறைவார்த்தை பகுதிகள். ஆபிரகாமின் மனைவி சாரா இறந்து போகிறார். இறந்த மனைவியை அடக்கம் செய்வதற்கு ஆபிரகாமுக்கு ஒரு 8க்கு 4 இடம் இல்லை. கடவுளது அழைப்பை ஏற்று வந்தார், கடவுளது பெரும் வாக்குறுதியை நம்பி வந்தார், கடவுளது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக திகழ முடியும் என்று நம்பி வந்தார். மனைவி இறந்தபோது அவரை அடக்கம் செய்வதற்கு கூட இடமில்லாத மனிதராய் விவிலியம் சொல்லுகிறது. அவர் தன்னை சுற்றி வாழ்ந்த இத்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாய் இருக்கிறேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார் என்று பார்க்கிறோம். மனைவியை அடக்கம் செய்வதற்கூட காசு கொடுத்து நிலம் வாங்கி அடக்கம் செய்ய வேண்டிய அந்த நிலையில்தான் ஆபிரகாம் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் நம்பிக்கையில் குறைந்து போகவில்லை. கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று அவர் நம்பியிருந்தார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் அந்த கடவுள் என்பது அவருக்கு தெரியும். கொடுத்த வாக்குறுதியை அந்த கடவுள் திரும்ப பெறமாட்டார் என்பதும் அவருக்கு தெரியும். நம்பிக்கையில் குறைந்து போகவில்லை.
அவருக்கு 100 வயது ஆகிற போது அவருக்கு ஒரு மகன் கடவுளது கொடையா ஈசாக்காக பிறக்கிறான். கடவுள் அந்த மகனையும் பலியிட சொல்லுகிற போது எந்த தயக்கமும் இல்லை. விவிலியம் சொல்லுகிறது, அந்த செய்தியை கடவுளிடமிருந்து கேட்ட மாத்திரத்திலேயே அதிகாலையிலேயே கழுதைக்கு சேணம் தன்னுடைய பணியாளர்களை அழைத்து கொண்டு தன் சிறு மகனையும் அழைத்து கொண்டு அந்த பலியிடுவதற்கான அந்த மலையை நோக்கி அவர் புறப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம். தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை விவிலியத்தில் எனக்கு மிக பிடித்தமான இறைவார்த்தைகளில் ஒன்று. பலியிட தன் மகனை அழைத்து கொண்டு அந்த மலையை நோக்கி போகிறார். ஈசாக்கு தான் பலியிடப்பட போகிறோம் என்பது கூட தெரியாத சிறுவனாய் யதார்த்தமாய் தந்தையை பார்த்து கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது, அந்த பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிற போது ஆபிரகாம் பரிதாபமாக தனது மகனை பார்த்து சொல்லுவார், பலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்தவரை கடவுள் பார்த்து கொள்வார் மகனே, கடவுள் பார்த்து கொள்வார். பிறகு என்ன நிகழ்ந்தது என்பது வரலாறு. கடவுள் அவரது ஆழமான நம்பிக்கையை பார்க்கிறார். தன் மகனை அவர் பலியிடுவதை அந்த கடவுள் விரும்பவில்லை. அவரை தடுத்து நிறுத்துகிறார். ஈசாக்கு வழியாக அந்த இனம் தொடர்ந்து வளருகிறது என்று பார்க்கிறோம். ஆக வாராது வந்த ஒரு பெரும் செல்வமாக தனது முதிர்ந்த வயதில் ஒரு வாக்குறுதியின் குழந்தையாக பிறந்த அந்த ஈசாக்கையும் கடவுள் பலியிட கேட்கிறார் என்று உணர்கிற போது தயக்கமின்றி கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொள்ளட்டும், கடவுளுக்கு இல்லாத வேற என்ன இருக்கிறது என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையோடு அவர் தனது மகனை பலியிட துணிந்தார் என்று பார்க்கிறோம். நம்பிக்கையில் குறைந்து போகவில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், தனக்கு வாக்குறுதி கொடுத்த கடவுள், தன்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை அவர் எப்போதுமே உறுதியாய் நம்பி இருந்தார். பிரியமானவர்களே, ஆக இன்று எத்துணை தலைமுறைகளுக்கு, எத்துணை இனங்களுக்கு அவர் தந்தையானார் சொல்லி பாருங்கள். அந்த யூத மக்களுக்கு, அந்த இஸ்ராயல் மக்களுக்கு, பெருவாரியான கிறிஸ்தவ மக்களுக்கு அவரே ஒரு தந்தையாக இருக்கிறார், மூதாதையராக இருக்கிறார். இப்போது சொல்லுங்கள், கடவுளது வாக்குறுதி நிறைவேறியதா? அந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடல்வெளி மணல் துகள்களைப் போல உனது இனத்தை நான் பெருகச் செய்வேன், உன்னை ஆசிர்வதிப்பேன், நீயே ஆசியாக விளங்குவாய், பல இனங்களுக்கு நீ தலைவனாக இருப்பாய் என்று ஆபிரகாமை கடவுள் ஆசிர்வதித்தார். அவரது நம்பிக்கை நிறைவேறியது. பிரியமானவர்களே, ஆக நம்பிக்கை என்பது, இறை நம்பிக்கை என்பது எதையோ கடவுள் கொடுக்கிறார் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை மட்டும் சார்ந்து இருப்பது கிடையாது. நான் மணப்பாறையில் பங்கு தந்தையாக இருந்த அந்த காலகட்டத்தில் பல இடங்களிலிருந்து இந்த வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போவதற்காக மாலை போட வருவார். காலை திருப்பலிக்கு பிறகு பெரும் கூட்டமாக வருவார். ஒரு முறை தோகமலையிலிருந்து வந்திருந்த ஒரு கூட்டம் வந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருமே நமது இந்து சமய சகோதர சகோதரிகள். அதில் ஒருவர் வயதான தாய். அவரை பார்த்தவுடன் மிகுந்த ஒரு கரிசனையோடு கேட்டேன், அம்மா நீங்களுமா நடந்து போகிறீங்க? அவர் எழுந்து நிற்கவோ நடக்கவோ கூட சிரமப்படக்கூடியவராக தோன்றினார். ஆகவே கேட்டேன், நீங்கள் போகிறீங்களா? ஆமாம் சாமி போகிறேன். அப்போ அவர் தொடர்ந்து சொன்னார், எதுக்காக போகிறீங்க என்று கேட்டபோது அவர் சொன்னார், என்னுடைய மகனுக்காக ஒரு வேண்டுதல் வைத்து போகிறேன். 12 வருஷமாக போகிறேன் சாமி, இது 13வது வருஷம், அடுத்த வருஷமும் போவேன் சாமி என்று சொன்னார். 12 வருஷமாக போகிறேன், எனக்கான ஒரு தேவை அல்ல, எனது மகனுக்கான ஒரு வேண்டுதல். இது 13வது ஆண்டு, அடுத்த ஆண்டும் நான் போவேன். இந்த ஆண்டு போகிறேன், மாதா கொடுத்தா சரி இல்லாட்டி இல்லை என்பதெல்லாம் அல்ல, நான் போகிறேன், அடுத்த ஆண்டும் போவேன். அதுதான் பிரியமானவர்களே ஆழமான இறை நம்பிக்கை என்று நான் உணர்கிறேன். ஆக நான் கேட்கிற போதெல்லாம் கடவுள் கொடுக்கிறார், ஆகவே அந்த கடவுளை நம்புகிறேன் என்பதல்ல, எல்லா நிலையிலும் நாங்கள் அந்த கடவுளை நம்பி இருக்கிறோம். இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த கொடைதானே, இந்த வாழ்வில் எங்களுடைய என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அனைத்தும் அந்த கடவுள் கொடுப்பது தானே, எங்களை பராமரிப்பது அந்த கடவுள் தானே என்று அந்த கடவுளை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, தன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் தன் தாயை அல்லது தந்தையை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சிறு குழந்தையை போல அந்த கடவுளையே எப்போதும் நம்பி வாழ்வதற்கான அழைப்பு இந்த திருநாளில் நமக்கு தரப்படுகிறது. ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்பிக்கையின் தந்தை, விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லுவோமானால், அன்னை மரியா புதிய ஏற்பாட்டு காலத்து, நமது காலத்து நம்பிக்கையின் தாய் என்று சொல்ல முடியும். கடவுள் அழைப்பு விடுக்கிறார். அது எத்தகைய அழைப்பு, எத்தகைய விலை கொடுக்க வேண்டிய அழைப்பு, போக வேண்டிய பாதை என்ன, செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, எதுவும் தெரியாத அந்த சிறு வயதிலும் கூட கடவுள் கேட்கிறார், சரி என்ன சொல்லுவோம்.
என்ன நிகழ்ந்தாலும் அதை கடவுள் வாடு என்று வாழக்கூடிய அந்த ஆழமான இறை நம்பிக்கை கொண்டிருந்தவராகவே அன்னை மரியாவை பார்க்கிறோம். ஆக கடவுளை எப்போதுமே சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வு. நான் கடவுளது அடிமை, அவர் திருவுளம் எனது வாழ்வில் நிறைவேறட்டும், என்ன நிகழ்ந்தாலும். அன்னை மரியா வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் அறிவுக்கு எட்டக்கூடிய காரியங்களாக சில இருந்தன, ஆனால் மனதுக்கு எட்டாத காரியங்களாகவே இருந்தன. சில காரியங்கள் அவருக்கு மனதுக்கு எட்டியன, ஆனால் அறிவுக்கு எட்டாத காரியங்களாக இருந்தன. அன்னை மரியாவில் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகள் எல்லாம், சம்பவங்கள் எல்லாம் அவர் அறிவுக்கும் எட்டாத மனதுக்கும் எட்டாத காரியங்களாக இருந்தன. ஆனால் அவர் கடவுளை நம்பியிருந்தார். கடவுளுக்கு தான் கொடுத்த அந்த வாக்குறுதியை அவர் ஒருபோதும் மீற விரும்பாதவராக இருந்தார். இறுதி வரை அந்த இறை நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருந்தார். நமக்கும் இன்று தாயாக இருக்கிறார். அந்த ஆபிரகாமை போல, அந்த அன்னை மரியாவை போல அந்த கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களாக வாழ இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். அத்தகைய நம்பிக்கையோடு தான் நாம் அந்த தாயை தேடி அவரது திருத்தலத்தில் கூடி வந்திருக்கிறோம் என உறுதியாக நம்புகிறோம். பிரியமானவர்களே, ஆக பல நூறு தேவைகளோடு, பல நூறு ஆசைகளோடு, கனவுகளோடு அந்த கடவுள் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். மன்றாடி ஜெபிக்க வந்திருக்கிறோம். உங்கள் தேவைகள் எதுவானாலும் அந்த கடவுளிடம் மன்றாடி ஜெபியுங்கள். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் இயேசு சொல்லுவார், நீங்கள் வாய்விட்டு கேட்பதற்கு முன்பே உங்கள் தேவைகளை உங்கள் விண்ணக தந்தை அறிந்திருக்கிறார். நீங்கள் மனவிட்டு கேட்பதற்கு முன்னால், வாய்விட்டு கேட்பதற்கு முன்னால், மண்டியிட்டு அழுது மன்றாடி புலம்பி கேட்பதற்கு முன்னால் உங்கள் தேவை இன்னதென்று உங்கள் விண்ணகத்தந்தை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுவார். மனதில் கை வைத்து யோசித்து பாருங்கள். பல தருணங்களில் நீங்கள் கேட்காமலேயே கடவுளது அருள் வரங்களை நீங்கள் பெற்று வந்திருப்பீர்கள். நீங்கள் கேட்டதற்கு மிகுதியாகவே அந்த கடவுளது ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் நிரம்ப பெற்று வந்திருப்பீர்கள். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி மகிழுங்கள். இந்த நாளில் மார்க்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 24வது இறைவார்த்தையில் இயேசு சொல்லிக் கொடுப்பார், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் கேட்கிற போதே நம்பிக்கையோடு கேளுங்கள். என்ன நம்பிக்கை? நாங்கள் கேட்க போவதை ஏற்கனவே பெற்றுவிட்டோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு கேட்பதற்கான ஒரு அழைப்பு கிறிஸ்துவால் இன்று நமக்கு தரப்படுகிறது என்று உணர்கிறேன். ஆக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த கடவுளிடம் மன்றாடி ஜெபிக்கிறோம். நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அந்த கடவுள் செவிமடுக்க வேண்டும் என்பது உங்களோடு இணைந்து நானும் ஏறெடுக்கிற ஜெபம். இந்த நாளில் ஆயிரக்கணக்கில் கூடி வந்து அந்த கடவுளை அன்னை மரியா வழியாக மாட்சிப்படுத்தி, அந்த அன்னை மரியா வழியாக பெற்றுக்கொண்ட அருள் வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி மன்றாடக்கூடிய உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் கடவுள் செவிமடுக்க வேண்டும். உங்கள் எல்லா குடும்பங்களையும் இறைவன் ரொம்ப ஆசீர்வதிக்க வேண்டும் என உங்களுக்கு ஆஜபிக்கிறேன். சாமுவேல் ஆகமம் முதல் நூல் முதல் அதிகாரத்தில் ஒரு 3 வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதில் 15வது இறைவார்த்தை, 1 சாமுவேல் 1:15வது இறைவார்த்தை. பைபிள் எடுத்துகிட்டு வரலனால் வீட்டில் போய் இந்த 3 வாக்கியங்களையும் படித்து பாருங்கள். எத்துணை நேர்த்தியான காரியங்கள் ஒரே அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கின்றன என்று உணர முடியும். சாமுவேலின் தாய் அன்னா முதிய வயதில் தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறார். வயதானாலும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று மன்றாடி மனதுருகி ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கிற விதம் சற்று வித்தியாசமாக இருக்கிறதே என்று வினவிய ஏலிக்கு அவர் சொன்ன பதில், என் கடவுள் முன்னால் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். என் கடவுள் முன்னால் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்து நான் அறிந்தவரை ஜெபம் என்றால் என்ன என்பதற்கு விவிலியம் தரக்கூடிய மிகச்சிறந்த விளக்கம் அது. என் கடவுள் முன்னால் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். இன்று நாம் வந்திருப்பது அந்த கடவுள் முன்னால் நம் உள்ளத்தை கொட்டி மன்றாடுவதற்குத்தான். உள்ளத்தை கொட்டி மனதுருகி அந்த கடவுளிடம் மன்றாடுவதற்காக வந்திருக்கிறோம். அடுத்த 2 வாக்கியங்களிலேயே 17வது இறை வார்த்தையில் ஏலி அன்னாவை பார்த்தபடி சொல்லுவார், மன நிறைவோடு செல், இஸ்ராயலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். என் கடவுள் முன்னால் என் உள்ளத்தை கொட்டி கொண்டு ஜபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன அண்ணாவுக்கு ஏலி இறைவாக்கினர் கொடுத்த வாக்குறுதி, மன நிறைவோடு செல், இஸ்ராயலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். ஒரு 10 இறைவாக்கியங்கள் தள்ளி 27வது இறைவார்த்தை இப்படி சொல்லுகிறது,
ஓராண்டு கழித்து அதே ஏலியிடம் அந்த அண்ணா திரும்ப வருகிறார். என் தலைவரே, உம்மு நின்று ஆண்டவரிடம் அன்று வேண்டிக் கொண்டிருந்த அந்த பெண், அந்த அண்ணா நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்தேன். வேண்டுகோளை அவர் கேட்டருளினார் என்று சொல்கிறார். ஒரே அதிகாரத்தில் 3. அவரது ஜெபம், ஜெபத்தின் மீதான இறைவாக்கினரது வாக்குறுதி, அந்த ஜெபம் அந்த கடவுளால் ஏற்கப்பட்டது என்று உணர்ந்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி மகிழக்கூடிய அந்த அண்ணா என்று உங்களது வாழ்விலும் அது நிகழட்டும். இந்த நாளில் நிகழட்டும். நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும், மனதுருகி கண்ணீரோடு நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அந்த கடவுள் இந்த நாளில் செவி மடுக்கட்டும். உங்கள் உள்ளத்தை கொட்டி மன்றாடுங்கள். கடவுள் நீங்கள் ஏறெடுக்கிற உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் செவி மடுப்பார். ஏலி சொன்னது போலவே கடவுளது பெயரால் உங்களுக்கும் சொல்லுகிறேன், மனநிறைவோடு செல்லுங்கள். இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவர் நீங்கள் அவரோட விண்ணப்பித்த உங்கள் வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று. அடுத்த முறை நீங்கள் இந்த ஆலயத்திற்கு, திருத்தலத்திற்கு வருகிற போது அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வாருங்கள். கடவுளது அருளால், ஆசியால் நிறைந்த வாழ்வை அந்த கடவுள் உங்களுக்கு தருவார். ஆமென்.